இந்த கோர்ஸ் முக்கியம், இந்த கோர்ஸ் முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதை நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். இந்த கோர்ஸ் முக்கியம், இது எப்படி சொல்கிறது? திஸ் கோர்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். இதிலே நெகட்டிவ் தான், இந்த கோர்ஸ் முக்கியம் இல்லை. திஸ் கோர்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். இந்த இஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கோர்ஸ் முக்கியமானதாக இருக்கிறது, இந்த கோர்ஸ் முக்கியமானதாக இல்லை. திஸ் கோர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறத we cannot tell. இப்போ அந்த சென்டென்ஸ் பாருங்கள், we cannot tell that this course is important and another course is not important. இந்த கோர்ஸ் முக்கியம், அந்த கோர்ஸ் முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா கோர்ஸும் முக்கியம். ஆல் கோர்சஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த சிச்சுவேஷனில், ரியல் லைஃப் சிச்சுவேஷனில் இந்த மாதிரி பேசலாம். யூ மே டேக் எனி கோர்ஸ் யூ வாண்ட். உனக்கு என்ன பிடிக்குமோ அந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். பட் யூ ஷுட் ஸ்டடி வெல். ஆனால் நீ நல்லா படிக்கணும். படிக்கும்போது நன்றாக படித்து அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். இதை சொல்ல போகிறோம். இப்போ படிக்கும்போதுங்கிறத எப்படி சொல்கிறது? ஒயில் ஸ்டடியிங். இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. ஒயில் வந்திருக்கு, வேர்போட ஐஎன்ஜி வந்திருக்கு. இதவே வென் யூஸ் பண்ணியும் நம்ம சொல்லலாம். ஒயில் ஸ்டடியிங், அதவே வென் யூ ஸ்டடி இப்படியும் சொல்லலாம். ஒயில் ஸ்பீக்கிங், பேசும்போது வென் யூ ஸ்பீக். சமைக்கும்போது ஒயில் குக்கிங், வென் யூ குக். ஓகே, இப்போ பாருங்களேன், ஒயில் யூஸ் பண்ணுறப்ப வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. வென் யூஸ் பண்ணுறப்ப ஸ்டடி அப்படின்னு மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதாவது வேர்ப் மட்டும் கொடுத்துருக்குறோம். அப்போ படிக்கிறப்ப நல்லா படித்து அப்டேட் செஞ்சுக்கிறணும். ஒயில் ஸ்டடியிங் அப்டேட் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்டடி வெல். அதவே வென் யூஸ் பண்ணுறப்ப வென் யூ ஸ்டடி த கோர்ஸ் அப்டேட் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்டடி வெல். இப்போ எந்த வேலை வேணும்னாலும் பார்க்கலாம், ஆனால் நேர்மையாக இருக்கணும். எல்லா வேலையிலையும் சம்பாதிக்கலாம். நம்முடைய திறனை, அதாவது ஸ்கில்லை நல்லா அப்டேட் பண்ணிக்கணும். இதை நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். நீங்கள் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த தமிழ் பேராகிராஃபுடைய ட்ரான்ஸ்லேஷன் ஃபுல் வீடியோவில் இருக்குது. ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு தமிழ் வழி இங்கிலீஷ் சேனல் பாருங்கள். ரியல் லைஃப்பில் எப்படியெல்லாம் நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு ப்ராக்டிஸ் வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். சேனலுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.